ஸோ ஹைடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் ரீசெண்டாக 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2026 பாஸ் அவுட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ 12th முடிச்ச உடனே நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 months போல் கேப் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நம்ம என்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன காலேஜ் போகலாம், எந்த ஊருக்கு போய் படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம், இந்த மாதிரியான விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக என்னென்ன இருக்குன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க இன்ஜினியரிங் போவாங்க, அண்ட் இன்னும் சில பேர் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க நீட் மூலியமா. எம்பிபிஎஸ் ஆர் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போவாங்க, மெடிக்கல் ஃபீல்டு, பேராமெடிக்கல் இந்த மாதிரி. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூணுத்துல நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலுமே நீங்கள் பார்ட் டைமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பார்ட் டைம்னா நான் டெய்லி ஈவினிங் அவைலபிளாக இருக்கணுமே, நான் அதை வந்து ஒரு வேலையாக பார்க்கணுமே, நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியாதா காலேஜ் லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ பார்ட் டைம் பண்ணிக்கிட்டே உங்கள் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% உங்களால் முடியும். ஸோ 4 years பேக் நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ நானும் ஒரு பார்ட் டைம் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஸ்டில் நோ அந்த பார்ட் டைமில் நான் இருக்கேன். அண்ட் என் காலேஜ் லைஃப்பை அதை அஃபெக்ட் பண்ணவே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பார்ட் டைம் உங்கள் காலேஜ் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ரெண்டாவது, நீங்கள் என்ன மாதிரி பார்ட் டைம் சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அது உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் அதை வச்சு ஜாப் போகிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்ட் டைம்னு சொன்ன உடனே கேஷியர் ஒர்க்கோ இல்லைனா வந்துட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் பொருள் எடுத்து கொடுக்குற ஒர்க்கோ நான் அதை மீன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் அது போகிறதுல நான் எந்த தப்பும் சொல்ல மாட்டேன். பட் நான் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு பார்ட் டைம் ஒர்க்ஸ். ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது டியூஷன். ஓகேங்களா, ஸோ நான் 12th முடிச்ச உடனே பண்ண விஷயம் ஐ ஸ்டார்ட் ஃபார் ஹோம் டியூஷன். நான் வந்து ஒரு தனியாக டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எய்ம் பண்ணேன். பட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக இருந்துச்சு. லைக் சொந்த வீடாக இருந்தால் பசங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டியூஷன் எடுக்கலாம். பட் வாடகை வீடாக இருந்தால் உங்களால் அதை பண்ண முடியாது. அப்போது நீங்கள் ஒரு சென்டர் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கணும். பட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சர்ச் ஃபார் ஹோம் டியூஷன். ஹோம் டியூஷன்ஸை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னாக்கா கான்டாக்ட் யுவர் ஜூனியர்ஸ். ஸோ உங்கள் ஜூனியர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் படித்த டியூஷனில் நீங்கள் ஏதாச்சும் டியூஷன் படிச்சிருந்தீங்கன்னா அங்கே வந்து நான் வந்து ஈவினிங் டைமில் சொல்லித்தரவா அப்படின்னு கேளுங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஸ்டார்ட் பண்ண per month. பட் நான் 4th yearல எண்ட் அப் ஆகிறப்போ ஐ வாஸ் மேக்கிங் அரௌண்ட் 15,000 ஈச் வீக். ஸோ ஒரு வாரத்துக்கு உங்களால் 15,000 மேக் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். டிபெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட், டிபெண்டிங் ஆன் த கிளாஸ் யூ டேக், இது எல்லாமே பேஸ் பண்ணி உங்களால் மணி மேக் பண்ண கண்டிப்பாக முடியும். சரிங்களா, ஸோ டியூஷன் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். அது ஹோம் டியூஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஹோம் டியூஷனை செலக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் வீட்டுக்கு போயும் சொல்லித்தர முடியாது, ஆனால் என் வீட்டில் இருந்தனால சொல்லித்தர முடியும் அப்படின்னா நீங்கள் கூகுள் மீட்டு, ஜூம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இல்லை மெட்டீரியல் ஜெனரேட் பண்ணி அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஏகப்பட்ட வீடியோஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் என்னோட 4 yearsல நான் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்றதை ஒரு டெடிகேட்டடாக ஒரு வீடியோவாக போடுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஓகேங்களா, ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரீலான்சிங்கில் தோற்று போயிட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீலான்சிங்கில் நல்லாவே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆப்ஷனை நான் செகண்டாக வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைவர் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். நான் ஃபைவரில் லாகின் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்சிங்க்கு நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த ஆர்டர்ஸும் கிடைக்கல. பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிது. அவங்க அதை வச்சு டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்க தே மேட் அரௌண்ட் 15,000 to 20,000 per month. ஸ்டார்டிங்கில் வெறும் 500லேருந்து 700 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போக போக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. சிம்பிளாக சொல்லணும்னா பிரதீப் ரங்கநாதன் சொல்கிற மாதிரி மொதல் ஸ்டெப் தான் கொஞ்சம் கஷ்டம், போக போக ஈஸின்னு வாங்கல, அதே மாதிரி தான். ஸோ எதை எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதில் சஸ்டெயின் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு இந்த 2 to 3 monthsல இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங்கு நீங்கள் ஃபைவர் போன்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இல்லை எனக்கு ஃபைவர் வேண்டாம், எனக்கு வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட தான் டீல் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ சர்ச் ஃபார் கிளைண்ட்ஸ். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட என்ன கிளைண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்கில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் பண்ணி கொடுக்குறது மூலமாக யூ கேன் ஏர்ன், தட்ஸ் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒரு போஸ்டர் பண்ண தெரியும், எனக்கு ஒரு சின்ன வீடியோ எடிட் பண்ண தெரியும், எனக்கு வந்து ஒரு வெப்சைட் மேக் பண்ண தெரியும் அப்படின்னா ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். இது எல்லாமே ஃப்ரீலான்சிங் தான் வரும். ஓகே, நான் 12th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு எப்படி ஃபோட்டோ மேக் பண்ண தெரியும், எனக்கு எப்படி கிராஃபிக் டிசைனிங் தெரியும், எனக்கு எப்படி வீடியோ எடிட் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய டீலே கிடையாது. 3 months உங்களுக்கு டைம் இருக்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. யூடியூப்பில் இல்லாத வீடியோஸே கிடையாது.
கற்றுக்கோங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஸ்டார்ட் அப்ரோச்சிங் யுவர் கிளைண்ட்ஸ். ஒவ்வொருத்தரா தேடுங்க. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்தோடனே இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அனுப்புங்க அப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் தான் சார் என் ஃபர்ஸ்ட் கிளைண்ட், நீங்கள் தான் சார் என் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்னு சொல்லி யூ கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கேட்டாங்க. கேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பிடிச்சாங்க. கிளைண்ட் லாக் பண்ணாங்க. அண்ட் தேர் ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் ₹550. ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் சார்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட காட்டி இப்படி டெவலப் பண்ணி அவங்களுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங்கில் அவங்க பேமெண்ட்டாக ரிசீவ் பண்ணது ₹500, ₹550. ஆனால் அவங்களோட 10th ஆர்டர் ஆர் 15th ஆர்டரில் அவங்க ரிசீவ் பண்ணது அரௌண்ட் ₹7,000 to ₹8,000. பட் வேலை ஒன்று தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு படி தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு மே மந்த் ஆர் ஜூன் மந்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்துக்குள்ளே யூ வில் கெட் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ செப்டம்பர் மந்த்துக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மே இல்லை, அடுத்த மே, தட் இஸ் 1 இயர்க்கு அப்புறமா 2027 கண்டிப்பாக உங்களால் per மந்த் அப்படிங்கிறது 10,000க்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டார்டிங் பீரியடை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பீரியட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் கூட இந்த ஸ்கில்ஸை வச்சு உங்களால் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ ஃப்ரீலான்சிங்கும் சரி, ஹோம் டியூஷனும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கவங்களாம் பண்ணலாம், யார் வேணாலும் இதை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச டைமில் இதை பண்ணலாம். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ 3வதாக பார்த்தீங்கன்னா கோடிங். ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே பெட்டராக ஆப்ஷனாக இருக்கும். பட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுக்கு அடுத்து வர ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கோடிங் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் 12th பெருசாக கோடிங் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ அதை வச்சு யூடியூப்பில் கொஞ்சம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு பேசிக்கான வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்துட்டு அதை டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட அதை செல் பண்ணுங்கள். இல்லையா ஆஃப்லைனில் ஆன்லைன்னு சொல்லிட்டு செல் பண்ணுங்கள். 4வது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்பவே ஈஸி. என்ன அப்படின்னாக்கா பிளாக். ஏன் நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளாக் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய புக்ஸில் நிறைய ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரீட் பண்ணது எந்தெந்த புக்ஸ்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிளாகாக எடுத்து டாப் 5 புக்ஸ் ஐ லவ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ கூகுள் பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் இதை அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து உங்களுக்கு மணி வரும். பட் இதுவுமே மணி வர்றதுக்கு டைம் எடுக்கும். பட் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கிறப்போ நல்லாவே மணி earn பண்ணுவீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் எனக்கு யூடியூப். ஸோ யூடியூப் நான் புதுசாக இருக்கலாம். நான் யூடியூப் வந்து ஆல்ரெடி 2018 ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி பட் 1 மந்த்தில் அதை க்ளோஸும் பண்ணிட்டேன். ஆஃபில் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இந்த வாட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே என்ன மாதிரி 12th முடிச்சுட்டு யாரெல்லாம் கன்ஃபியூஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி நான் ஏன் 5th பிளேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்படியே அப்லோட் பண்ணிட்டா வியூஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். பட் டிபெண்டிங் ஆன் த டாபிக். ஆனால் மேலே சொன்ன 4 ஆப்ஷனுக்குமே உங்களுடைய ஸ்கில்ஸே போதும். நீங்கள் 12th முடிச்சிருந்த பேசிக் நாலேஜே போதும். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ஸ்கில் நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த ஸ்கில்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் போடலாம். இல்லை நீங்கள் கற்றுக்கிறதே கூட யூடியூப் வீடியோவில் போடலாம். ஏன்னா சில பேர் அவங்களோட லைஃப் ஸ்டைலே வீடியோஸாக போட்டு நல்ல ரீச் பண்ணுறாங்க. விச் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு டூ தட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு 4 இயர்ஸ் நான் டீச்சிங் ஸ்கில் இருக்குது. ரீசெண்டாக கேட்டை கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேசிஸில் தான் நான் வந்து கேட் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி வே டு ஸ்டார்ட் யர் இன்கம். ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்த விட போனஸ் ஆப்ஷன் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்த விட போனஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஏன் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை போனஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதில் எதை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதாவது இதை நீங்கள் ஒரு வேலையாக உட்காந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில் வர்றப்போ போகிறப்போ கூட பண்ணலாம். பேசிக்காக இதை பண்ணுறதுக்கு நான் அமேசான் யூஸ் பண்ணுறேன். அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கூகுளில் போய்ட்டு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். அதில் போய்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அமேசானில் இருக்க ப்ராடக்ட்ஸை லிங்கை கன்வெர்ட் பண்ணி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அவங்க அந்த லிங்க் மூலயமா அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ₹50 வரைக்குமே உங்களுக்கு கமிஷனாக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி அது ஆர்டர் ஷிப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மணி வந்து உங்கள் அமேசான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ₹1000 வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ
நீங்க இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப 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 ஈஸியான ஒர்க் இதுதான். பட் இது மணி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால தான் இத நான் லாஸ்ட்டா வச்சிருக்கேன். இன்னொன்னு, இதுல நீங்க எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வேலைய பார்க்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டியூஷன்ல வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க Amazonல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க நல்லாருக்கும். இந்த பென் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீலான்சிங் பண்றவங்ககிட்ட, சார் நான் இந்த ப்ராடக்ட்ட வச்சு தான் டேபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். கோடிங் பண்றப்போ கூட நான் லேப்டாப் இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். பிளாக், யூடியூப் இந்த யூடியூப்ல கேமரா இங்க வாங்கினேன், அதை வாங்கினேன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியும் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ யூடியூப் வீடியோல நீங்க பார்க்குற எல்லா லிங்க்ஸுமே அஃபிலியேட் லிங்க்ஸ் தான். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தாலோ இல்ல வாங்கினாலோ உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க Amazon அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். இது போக SEO மார்க்கெட்டிங் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் யூஸ் பண்றதுனால போனஸா வச்சிருக்கேன். பட் உங்களுக்கு பிடிச்ச நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்க சூஸ் பண்ணி அது மூலியமாவும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட டைம்ல தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டியூஷன் மட்டும்தான் ஈவினிங் டைம்ல பண்ற மாதிரி இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு நீங்க ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட் கிட்ட நீங்க பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்போ நீங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பல்கா ஒரு 2 days லீவ் கிடைக்குதுன்னா, யூடியூப் கான்டென்ட் பண்றீங்கனாலும் பிளாக் எதை பண்றீங்கனாலும் பல்கா அந்த 2 daysல எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அதை ஸ்கெடியூல் பண்ணி விட்டுறலாம். இல்லை ப்ரோ நான் வந்து காலேஜுக்கு படிக்கணுமே டைம் பத்தாதே அப்படின்னா, கண்டிப்பாக காலேஜுக்கு படிக்க முடியும். அதுக்கான டைம் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அது போக நீங்கள் ஏதோ ஃப்ரீ டைமில் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ காலேஜுக்கு போங்க, காலேஜில் நல்லா படிங்க, நல்லா கவனிங்க, கிளாஸ் நல்லா கவனிச்சாலே போதும். அங்கே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கிளாஸில் தூங்காதீங்க, ப்ரொடக்டிவாக இருங்க. ஸோ காலேஜில் இருக்கிற ஹாஃப் டே காலேஜாக இருந்தாலும் சரி, ஃபுல் டே காலேஜாக இருந்தாலும் சரி, கிளாஸில் ப்ரொடக்டிவாக இருங்க. நீங்கள் அங்கே ப்ரொடக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸை உங்களால் மைண்ட் ஃப்ரீயாக பண்ண முடியும். நீங்கள் அங்கே ப்ரொடக்டிவாக இல்லைனா செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி இது எதுவுமே பண்ண முடியாமல் செமஸ்டருக்கு உட்காந்து மாங்குன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். மெயினாக டியூஷன் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நான் இதை எடுத்ததுனால நான் சொல்கிறேன். ஸோ கிளாஸில் தயவு செஞ்சு அட்டென்டிவாக கவனிங்க. ஸோ இது போக வேறு எதனா பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.